அனைவருக்கும் வணக்கம். ஈலேர்ன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 17th டிசம்பர் ட்ரேட் ப்ரிப்பரேஷன். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ட்ரேட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது, பேசிக்காக எப்படி பண்ணுறதுன்றத நாங்கள் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ லாஸ்ட் டே வந்து நம்ம ட்ரேட் ப்ரிப்பரேஷன் பண்ண பிரகாரம் மார்க்கெட் ஒர்க் ஆகிக்குதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவல். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவல் பிரகாரம் நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மைக்ரோ பேலன்ஸ் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இப்படியே அப்சைடு போகும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு ரீட்ரேஸ் எடுத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ரீட்ரேஸ் எடுக்கும், பேலன்ஸ் ஆகும், போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸாக்டாக ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சில் உங்களுக்கு செட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? அப்போது என்ன கன்ஃபார்ம் ஆகும், நமக்கு இந்த பிளேஸ் வரைக்கும் அவங்க ரீட்ரேஸ் எடுக்கிறாங்கன்றது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பட் இங்கேருந்து அவங்க நாளைக்கு என்ன பண்ணோம், ப்ராப்பராக இங்கேருந்து மூவ் ஆகணும். அது எப்படின்றத நம்ம டேயோடைய கான்டெக்ஸ்டில் பார்க்கலாம். ஸோ கான்டெக்ட் பிரகாரம் நம்மளால் பிளான் பண்ண முடியுதுங்களா? ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இன்ட்ராடே பிரகாரம் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜ் பாயிண்ட்டை தான் நீங்கள் பிடிக்க ட்ரை பண்ணீங்க. ஆனால் நீங்கள் எப்படி பிளான் வச்சுருக்கீங்களோ அது மாதிரி தான் மார்க்கெட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டிலையும் சிம்லியர் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், இது மாதிரி ஒரு டவுன் சைடில் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகி இதை ரிஜெக்ட் பண்ணி போகணும் அப்படின்னு பேசணும். இல்லை இங்கேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மொமெண்டமாக இருக்கிறதுனால மொமெண்டமில் போயிட்டு மார்க்கெட் வந்து செட்டில் ஆகணும்னு பேசணும். ஸோ அவங்க என்ன பண்ணவே இல்லை, இந்த ஹையை கூட மார்க்கெட்டு இன்றைக்கி கட் பண்ணவே இல்லை. கரெக்டுங்களா? கட் பண்ணாமே என்ன பண்ணிட்டாங்க, இதுக்குள்ளவே வந்து அழகாக பார்க்குறது பி மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் பேலன்ஸ்டு ப்ரொஃபைலாக அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. ஸ்டில் இந்த மைக்ரோ பேலன்ஸ் அவங்க டச் பண்ணவே இல்லை. அப்போது இந்த பர்டிகுலர் லெவல் ஸ்டில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ரேஞ்சிலேருந்து திரும்பவும் அவங்க ஒரு ஸ்மால் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து அவங்க ஃபர்தராக ப்ரொசீட் ஆகிறது பாசிட்டிவ் மூவ். ஸோ அப்படியே நெகட்டிவாக அவங்க போகணும் அப்படின்னு பண்ணாங்கன்னா இந்த பர்டிகுலர் பேலன்ஸ்க்கு கீழே தான் அவங்க போய் ஆகணுன்றது கிளாரிட்டி கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ கான்டெக்ட் பிரகாரம் ட்ரைனிங் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சிலர் வந்து இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற குறி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 minute மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம கான்டெக்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா elearnprofile.com. ஓகேவா? elearnprofile.com அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் ரீசெண்டாக நிறைய சேஞ்சஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்தாலும் இந்த இடத்துக்கு போகும், இல்லை இங்கே கோர்சஸ்ன்னு கிளிக் பண்ணாலும் இங்கே கோர்சஸ்க்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்சஸ்க்குள்ளே போன உடனே ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கோர்ஸை கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த க்ளோஸில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நாங்கள் இங்கே போட்டிருப்போம். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஏதாவது கொரிஸ்னால் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கே பை பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு செக் அவுட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த செக் அவுட் பேஜில் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், elearnprofile.com அப்படின்னு கொடுக்கணும். elearnprofile.com அப்படின்னு நான் கொடுப்பேன். நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இங்கே ஏதாவது நோட்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். ப்ளீஸ் கான்டாக்ட், உங்கள் நம்பர் ஏதாவது அப்டேட் பண்ணலாம், அது மாதிரி ஏதாவது அப்டேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் பிளேஸ் ஆர்டர், முதல்ல கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். பிளேஸ் ஆர்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ திங்க் elearnprofile.com போகக்கூடாது, உங்களுடைய ஜிமெயில் ஐடியை போகணும், @mail.com. ஓகேங்களா? இப்போ பிளேஸ் ஆர்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேசர் பேயோடைய விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ரேசர் பே வந்து ட்ரஸ்டர்ஸ் இது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மொபைல் ஐடியை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம், யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம், கார்ட்ஸ் பேமெண்ட் பண்ணலாம், கார்ட்ஸ் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ
ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருங்க. இப்போ கார்ட்ஸ் பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இது பண்ணி ரெக்வஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ லீஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட இஎம்ஐ ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ லீஸ்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்க என்ன சொல்கிறேன், 1400 இன்ட்டு 24 மந்த்ஸ். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக படித்து தான் நீங்கள் போக முடியும். அவசரப்படாதீங்க. அதனால் உங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் பண்ணிக்கணும். அது மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து 36 மந்த்ஸ் கூட கொடுப்பாங்க. ஓகே, ஒரு சில இதெல்லாம் 36 மந்த்ஸ் கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் நிதானமாக நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்டு. அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக நீங்கள் வேலெட் பே பண்ணாலும் வேலெட் பே பண்ணலாம். என்னென்ன வேலெட் வேணுமோ உங்களுக்கு எல்லா வேலெட்டுமே இங்கே வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. வேலெட் பேமெண்ட் பண்ணலாம். நெட் பேங்கிங் போகிறதாலும் நெட் பேங்கிங் நீங்கள் போகலாம். எந்தெந்த ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் அவங்க எனேபிள் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அது பிரகாரம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். முக்கியமாக நான் அவங்களோட அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறது இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு எனேபிள் பண்ணுங்கள். யூஸ்வலாக வந்து இந்த ட்ரேடிங் இந்த மாதிரி இதுக்கெலாம் அவங்க இஎம்ஐ பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக நாங்கள் வந்து அந்த ஸ்டார்ட் அப் சர்டிஃபிகேட் அதெல்லாம் நான் காமிச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அப்ரூவ் வாங்கி பண்ணியிருக்கோம். எதுக்காகனா மெம்பர்ஸ் வந்து ரொம்ப லீஸ்ட் பேமெண்ட்டாக மந்த்லி பே பண்ணி இது ரொம்ப நிறுத்தி நிதானமாக பர்ஃபெக்டாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேடிங் போகணும். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து உடனே வந்து இந்த மந்த் போட்ட பேமெண்ட்டை உடனே வந்து ட்ரேட் எடுத்துடணும் அப்படிலாம் அவசரப்பட்டு தப்பான ட்ரேட்லாம் போயிடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பே பண்ணிங்கனாலே எங்களுக்கு என்ன ஆகிடும்னா இமெயில் வந்துடும், அலர்ட்டும் வந்துடும். ஓகேங்களா? மற்றபடி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இதை பற்றியான இருக்கும். உங்களுக்கு இதோட டெஸ்டிமோனியல்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படி பாருங்கள். இங்கே டெஸ்டிமோனியல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டெஸ்டிமோனியல் வந்து இப்போ மெம்பர்ஸ் கொடுத்த டெஸ்டிமோனியல்ஸ்லாம் இல்லை அப்டேட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு. அது ரெக்வஸ்ட் கொடுத்து அப்டேட் பண்ண வச்சுருக்கோம். ஸோ யார் யார் என்னென்ன ரெக்வஸ்ட் அப்டேட் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற அந்த ஃபீட்பேக் எல்லாமே உங்களுக்கு இங்கே ரோல் ஆகும். நீங்கள் ஒன் பை ஒன்னாக இந்த ஃபீட்பேக்கை எல்லாமே ஒரு சிலர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பீங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபீட்பேக்ஸ்லாம் இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இல்லை இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் பேஜாக பார்க்கணுன்னா இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேஜாக உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் லைனாக வரும். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்படி வந்து இதில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அண்டு ஃபர்தராக உங்களுக்கு வந்து யூடியூப் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டை இந்த பட்டன் மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போக ஆல்ரெடி யூடியூப் நீங்கள் பார்க்குறவங்க தான் நீங்கள் ஆல்ரெடி இந்த நம்ம பிளேலிஸ்ட்டில் மெம்பர்ஸ் பற்றிய ஃபீட்பேக்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. இல்லை எங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும், எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே உங்கள் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், எதுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு கொரி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்போம். கிளியருங்களா? இன்னும் நிறைய அப்டேட்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஈஸியாக எங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்காக நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சைட். இது வந்து ஆத்தென்டிக்கேட்டான சைட் தான். ஸோ இது வந்து ரிஜிஸ்டர்டு கம்பெனி. ஓகேங்களா? ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் ஜிஎஸ்டி நம்பர், கம்பெனி நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுட்டரில் இருக்குது. அண்ட் பாலிசி பேஜஸ் என்னென்னவோ அதுவும் இங்கே அப்டேட் ஆகிருக்கு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஓரளவுக்கு நாங்கள் கிளாரிட்டியாக தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எதுவும் 4GTயோ இல்லை ஏமாத்துற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் நிறுத்தி நிதானமாக யோசித்து பண்ணலாம். பட் ஒரே கண்டிஷன்ஸ், வரவங்க நிதானமாக எங்ககிட்ட படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். மற்றபடி உடனே இமிடியட் குயிக் அப்படிலாம் இருக்குங்க, தயவுசெய்து இது சூட்டபிள் கிடையாது. ஓகேங்க, லாங் ரன் பிளான் இருக்கிறவங்க மென்டார்ஷிப் எடுத்துகிட்டு ஒரு ரீசன்ட் கேபிட்டல் இருக்குது அது பிரகாரம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்காக தான் நாங்கள் இங்கே நம்மளோட யூடியூப் சேனல்லே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே உங்களுக்கு டீட்டெயில்டாக பேசிக்குன்னு இல்லை, ஒரு சிலர்லாம் எனக்கு கால் பண்ணியே சொன்னாங்க, நாங்கள் 10,000லாம் மேலெலாம் பே பண்ணி படித்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வந்து சிம்பிளாகவே இந்த இடத்துல இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் செஷன்ஸ் இருக்குது, கான்டெக்ஸ்டோட ட்ரைனிங் இருக்குது. அது பிரகாரம் பார்த்துக்கலாம். கான்டெக்ஸ்ட்டும் நீங்கள் ரெகுலராக இந்த கான்டெக்ஸ்ட்டே வந்து ஒரு நாள் ஒரு கிளாஸ் மாதிரி தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அந்த கான்டெக்ஸ்டோட பிளேலிஸ்ட்டும் நீங்கள் பார்க்கலாம், டெஸ்டிமோனியல்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மென்டார்ஷிப்போட 2-3 பேர் கால் பண்ணியிருந்தாங்க. அது நான் யூடியூப்லேயே ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் இங்கேயே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் யூ கோ ஃபார்
கரண்ட் டே கான்டெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு மந்த்லி ப்ரொஃபைல் பார்ப்போம். அப்போ மந்த்லி ப்ரொஃபைலில் நீங்கள் பார்க்கும்போது எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நல்லா கவனிங்க. என்ன அப்சர்வேஷன் சொல்லி நீங்களே பாருங்க. ஒரு செகண்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்க இடம் பாருங்க. அக்டோபர் மந்தோடைய ஹைக் அபவ்ல இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. கவனிச்சிங்களா? இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. அதே மாதிரி நவம்பர் மந்த்துக்கு மேலே மல்டிபிள் டைம் அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாட்டியும் க்ளோஸ் இங்கே நடந்திருக்கு, மல்டிபிள் டைம் நடந்திருக்கு. ஓகேங்களா? நவம்பர் மந்த்துக்கு மேலே. ஸோ இங்கேருந்து இந்த ஜேர்னி வந்து ஜஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த இடம் தெரியுது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மார்க்கெட் வந்து பியரிஷ்லாம் கிடையாதுங்க. மார்க்கெட் வந்து நியூட்ரலில் இருக்குது. ப்ராப்பராக நமக்கு கன்ஃபர்மேஷன் வரணும். ஓகேங்களா? இது வந்து மந்த்லியில் கிளாரிட்டியாக தெரியுது. ஓகே, இந்த ஒன் டைம் ஃப்ரேம் கண்டினியூ ஆகும். ஏன் இன்னைக்கு வந்து புவர் ஹை நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்லி ப்ரொஃபைல். இப்போ வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு இன்சைட் ப்ரொஃபைல் தான் போகணும். லாஸ்ட் 3 வீக்ஸ் இது வந்து லாஸ்ட் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸோடையது. இது 3rd வீக் இது. ஸோ இந்த வீக் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்குது? இன்சைடாக தான் இருக்குது. ஸோ ஒன்று ப்ராப்பர் இனிஷியேட்டிவ் நமக்கு தேவைப்படுது. இந்த வேல்யூ ஏரியா கூட கவனிங்க. போன வாரத்தோட வேல்யூ ஏரியாவில் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டாக இருந்திருக்கு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில். ஓகே, நிஃப்டி. இப்போ நிஃப்டி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிளாரிட்டி இருக்குது? வேல்யூ ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் ஆகி இன்சைட் வந்திருக்கு. இன்சைட் வேல்யூ ஏரியாக்குள்ளே இருக்குது. ஸோ ஸ்டில் வந்து நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு இனிஷியேட்டிவுக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அப்போது இன்னும் மார்க்கெட்டில் இனிஷியேட்டிவுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம டெய்லி ப்ரொஃபைல் பார்ப்போம். இப்போ டெய்லி ப்ரொஃபைல் பார்க்க முன்னாடி ஒரு சிலர்லாம் வந்து ஸ்டில் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டுக்கு அவங்க மூவ் ஆகலை. ஸோ அடிஷ்னலாக பார் சார்ட் மட்டும் ஒரு செகண்ட் நம்ம ஆட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த சஜஷன் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்போது இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஓவர்லேப் ப்ரொஃபைலுக்கு அபோவில் நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் டேயில் வரல. மார்க்கெட் இங்கே பேலன்ஸ்லேருந்து இம்பேலன்ஸ் தென் பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு இங்கே போயிருக்கு. உனக்கு அபோவில் நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல ஃபார் புல்லிஷ் சைன் இதில் பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ இப்போது இது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுல. ஓகேங்களா? நிஃப்டி. இப்போ நிஃப்டியோடைய லெவல்ஸ் பார்க்கும்போது சேம் இந்த ஆஃப் கீழே வரக்கூடாதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவங்க வரலை, ஸ்டே பண்ணுறாங்க. நமக்கு என்ன வேணும்? இன்றைக்கி டவுன்வர்ட்ஸ் மூவ் தான். நமக்கு வந்து இது வந்து ரீட்ரேஸாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணாங்கன்னா ஓகே அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ரொஃபைலில் நமக்கு இன்றைக்கி என்ன இருக்குன்றத கான்டெக்ஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். ஓகே, பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட் ஃபார் டெய்லி ட்ரேடர்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ஸ்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இந்த உங்களுக்கு வந்து ஓவராலாக பார்த்தா ஸ்விங் லோலேருந்து பாருங்கள். இந்த ஸ்விங் லோலேருந்து மார்க்கெட் போன மார்க்கெட் இங்கே வந்து மல்டிபிள் டே ஸ்டே பண்ணிவிட்டு ஃபர்தராக போக முடியலன்னு சொல்லிட்டு புல் பேக் லோ இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்? இந்த ஹையை வந்து அவங்க கட் பண்ணணும். கட் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். இதை கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃபர்தராக ரேலி. ஓகேங்களா? ஸோ அது கட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஏதாவது முயற்சி பண்ணியிருக்காங்களாம் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண இந்த மைக்ரோ பேலன்ஸோட லெவல்ஸ் மட்டும் இந்த ஸ்டில் வந்து அதே ஆக்டிவாக தான் இருக்குது. எந்த லெவலில் இன்றைக்கி மார்க்கெட் கிளியர் ஆகலை. ஸோ இன்னியோட ஆக்ஷனை பார்ப்போம். இன்னியோட ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிச்சாலே தெரியுது. அவங்க எக்ஸிஸ்டிங் ஹை கிட்ட போகும்போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க? ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் தான் வருது. ஓகே, அகெயின் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் தான் கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் அந்த மைக்ரோ பேலன்ஸில் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ரெஸ்பான்சிவ் பையிங்கும் கிடைக்குது. அப்போ அவங்க என்ன விருப்பப்படல? இனிஷியேட்டிவ்
செல்லிங்க்கும் அவங்க விருப்பப்படல, ஃபர்தரா இனிஷியேட்டிவ் பையிங்க்கும் அவங்க விருப்பப்படலை. ஸோ ஓடிஎஃப் ஃபர்தர் இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அந்த வித்தின் ரேஞ்சுக்குள்ளவே இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆன இந்த பேலன்ஸ்க்கு மேலே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே ஓப்பன் ஆகுது, ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பேலன்ஸ் லாஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸாக நடந்த இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த பேலன்ஸ்லேருந்து நமக்கு டெஸ்ட் ஆகி இந்த ஹையெல்லாம் மார்க்கெட் கிளியர் பண்ணி ஃபர்தர் ரேலிக்கு போகணும். இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஓகேங்களா. பிலோவில் ஓப்பன் ஆனால் டெஃபினட்டாக அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் மூவ் எடுக்கும், ஓகேங்களா. பிலோவில் போகணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் புவர் லோவை வீக்கர் லோன்னு சொல்லலாம், புவர் லோன்னு சொல்லலாம், இந்த லோக்கு கீழே நமக்கு ப்ராப்பர் கன்வர்ஷன் ஆகணும். கன்வர்ஷன் ஆகும்போது இந்த பர்டிகுலர் மைக்ரோ பேலன்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த டார்கெட் வந்து இந்த 53,200 இந்த டார்கெட் வந்து உங்களுக்கு இருக்கும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா இப்போது மார்க்கெட்டு? அப்போது மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டெப் 1 வந்து கான்டெக்ட் பண்ணணும். கான்டெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் எந்த இடத்துல அந்த ஓப்பன் ஸ்டேட்டஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த ஓப்பன் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அங்கேருந்து மார்க்கெட்டை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும், ஓகேங்களா. இதுதான் வந்து ஸோ மற்ற இண்டிகேட்டரோ இல்லை மற்ற மெத்தடோ மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இங்கே மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறது ப்ரெசென்ட். இங்கே ஒன்று நம்ம வந்து பாஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ரிடிக்ட் பண்ணி லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கணும். மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது, நான் என்ன பண்ணணும் அப்படின்றத ப்ரெசென்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய மெத்தட் தான் மார்க்கெட் ப்ரொஃபைல், சரிங்களா. ஸோ ஐ திங்க் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. இப்போ நிஃப்டியோட லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இன்றைக்கி ஆக்ஷன் வந்து என்ன நடந்திருக்கு மட்டும் ஸ்லைட்டாக பார்ப்போம். ஓகே, ஓகே, ஓப்பன் ஆனது லேட்டஸ்ட்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆன அந்த மைக்ரோ பேலன்ஸ்லேயே தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது. ஆனால் என்ன பண்ண முடியல, எஸ்டர்டேயோட ஹை கிட்ட கூட அவங்களால போக முடியல, ஓகே, ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஆக்ஷன் ஆயிருக்கு. அப்புறம் ஏ பீரியட் அண்ட் பி பீரியட் ஓவர்லேப் ஆன பிறகு உங்களுக்கு மினிமம் டார்கெட்டை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு மினிமம் டார்கெட்டு கிடச்சிருக்கு, ஓகே. ஸோ மினிமம் டார்கெட்டு இன்னைக்கு 1.6 கிட்ட கொடுத்துருப்பாங்க, ஓகே. தென் டிஎன்டி ப்ரொஃபைல் வந்து நமக்கு வீக்கர் லோ, ஃபர்தராக இந்த இனிஷியல் பேலன்ஸ்க்கு உள்ளவே அவங்களால போக முடியல, ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, இனிஷியல் பேலன்ஸ்க்கு உள்ளவே அவங்கள அலோவ் பண்ணலை, ரிட்டர்ன் போகும்போது அலோவ் பண்ணல. ஸோ தட் இது வந்து ரொம்ப கொஞ்சம் வார்னிங் சைன் தான் இது ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ இன்சைட் கேண்டில் திரும்ப உள்ளே வரத்துக்கு அலோவ் பண்ணலை. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, செல்லிங் ப்ரெஷர் வந்து காமிக்கிறாங்க, ஓகே. அட் த சேம் டைம் இங்கே மைக்ரோ பேலன்ஸில் நம்ம ரெஸ்பான்சிவ் பையிங்காகவும் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தட் மீன் இனிஷியேட்டிவ் செல்லிங் லைட்டாக நடந்திருக்கு, பட் அது டார்கெட் முடித்த உடனே ரிவர்ஸ் ஆயிருக்கு, ஓகே. அப்போது இந்த பர்டிகுலர் பேலன்ஸு நாளைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸாக நோட் பண்ணிக்கணும். மார்க்கெட் எங்கே ஓப்பன், இப்போ இது வந்து கான்டெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ பிலோவில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லெவலும் இருக்குது, நான் மிஸ் பண்ணிட்டேன், மார்க் பண்ணேன். தென் இந்த லெவல், ஓகே. ஸோ இந்த 2 லெவல், தென் ஃபைனலி இந்த லோ, இதெல்லாம் தான் வந்து ஏன்னா புவர் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இது மேலே போனது வந்து ஆக்சுவலி என்னது, ஒரு இதே தான் பேங்க் நிஃப்டிக்கும் பொருந்தும், ஓகேங்களா. புவர் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த புவர் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் வந்து அக்செப்ட் பண்ண போகிறாங்களா இல்லை ரிப்பேர் பண்ண போகிறாங்களா, இதான் முக்கியம். இப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுவே அவங்களுக்கு போதுமான இன்வென்டரி பிரேக்கை அவங்க கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கேருந்து அவங்க என்ன பண்ணணும், ரேலியை ஸ்டார்ட் பண்ணி போகணும். அப்போ அக்செப்ட் ஆகுது, இந்த புவர் ஸ்ட்ரக்சரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணால் ரிப்பேர் பண்ண வரமாட்டாங்க இப்போதைக்கு. ஃபர்தராக லேட்டரில் அவங்க ரிப்பேர் பண்ணலாம், அது வந்து பை ப்ராசஸ் அது, ஓகேங்களா. இப்போ அட் ப்ரெசென்ட் ஆனால் இந்த இடத்துல இவங்க ஸ்டே பண்ணாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் முக்கியமாக கிடச்சிருக்கும்,
இந்த லெவல் இந்த 24 அந்த 600 அந்த ரேஞ்ச் லெவல் கீழே உங்களுக்கு ஓடிஎஃப் கிடைக்கிறாங்க, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ஐ மீன் ஒரு எவிடென்ட் கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டா இந்த பிளேஸ் வந்து மார்க்கெட் ரிப்பேர் பண்ண சான்சஸ் இருக்கு. புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, இதே நமக்கு அக்செப்ட் பண்ண போறாங்க அப்படின்னா மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகணும் அபவ்ல இந்த பேலன்ஸ்க்கு. ஏன்னா இந்த பேலன்ஸ் இன்னைக்கு ஃபுல்லா அவங்க என்ன பண்ணல, திரும்ப உள்ள வர விடல. அப்போ இது அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, பண்ண முடியல. அதுக்கு ஓவர் நைட் பொசிஷன்ல ஓப்பன் பேலன்ஸ்க்கு மேல ஓப்பன் ஆகி இதை அவங்க டெஸ்டா எடுத்துட்டு போயிடணும். இல்ல ஹைக்கு மேல ஓப்பன் ஆகி அவங்க புல்லி ஸ்ட்ரென்த்தை நமக்கு ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் அது அக்செப்ட் ஆன மாதிரி. ஓகே, புரிஞ்சுச்சுங்களா? ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் ட்ரேட் பிளானை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் எந்த லெவல் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களுக்கும் ஒரு புரிய வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங்கில் உங்களுக்கு எவ்வளோ புரியுதுன்றது. ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் நான் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கும் இங்கே நம்ம யூடியூப்பில் தேவையான கண்டென்ட் வச்சுட்டு டெய்லி வந்து கான்டெக்ஸ்டாகவும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் ரெக்குயர்மெண்ட். அது பிரகாரம் உங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் பிரகாரம் நீங்கள் உங்களை ஃபாஸ்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ட்ரேடிங். வில் சி ஆன் டுமாரோ.